உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி மூலம் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெளிவாக சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு விளக்கத்தை கொடுங்க கமெண்ட்ல, சரிங்களா? ஆக உங்கள் ஆதரவுக்கு மிக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால், சித்தர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள், இறைவனுக்கு நிகராக அஷ்டமா சித்துக்களை உலகிற்கு வழங்கியவர்கள், அந்த ஆற்றல் படைத்தவர்கள், அனைத்து சக்திகளும் இறைவனுடைய அனைத்து சக்திகளும் பெற்றவர்கள், இறைவனுக்கு ஒப்பானவர்கள். இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களும் பாதகங்களும், யோகங்களும் பாதகங்கள், ராஜ யோக அமைப்புகளும், இவை அனைத்துமே ஜோதிட ஞானத்தால் அறிந்தவர்கள் இந்த சித்தர்கள். மனித வாழ்க்கை அத்தனை யோகங்களும் சித்தர்கள் மூலம் பெறப்பட்டது. சித்தர்கள் சொன்ன இந்த வாக்கு வன்மை முறைப்படி இந்த பால சித்தர் உங்களுக்கு சித்தருடைய வாக்கை ஏற்று சித்தர் வாக்காக உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து அந்த பலன்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம், சரிங்களா? ஆக ஆகஸ்ட் மாத பலன்கள், சித்தர்கள் சொன்ன முறைப்படி ஆகஸ்ட் மாத பலன்கள் 1/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக பார்க்கலாம். அதே நேரம் இது பொது பலன். இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதை, சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எதிர்கால பலன்கள் தெளிவாக சித்தர்கள் சொன்ன முறைப்படி வழங்கப்படும், சரிங்களா? இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத பலன்கள் இன்றைக்கு ரிஷபராசிக்கு பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேர்களே, அதிர்ஷ்டம் என்றால் அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள். உங்கள் குடும்பஸ்தானத்தில் தனம், வாக்கு, கல்வி, குடும்பஸ்தானத்தில் குரு, புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் இருப்பது ஒரு அற்புதமான யோகம். சாதனை படைக்கக்கூடிய யோகம். கல்வியில் சாதனை, வியாபாரத்தில் சாதனை, உத்தியோகத்தில் உயர்வு, அதிரடியான முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம், அதிரடி ஆச்சரியமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலம். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலம். மேலும் ரிஷபராசிக்கு 11ஆம் அதிபதி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய, குரு ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம். மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காலம். ஆக ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனே 2ஆம் தனஸ்தானத்தில் இருப்பது நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம், சரிங்களா? அடுத்ததாக ரிஷபராசிக்கு ஒரு 3/8/2025 அன்று புதனாகப்பட்டவன் கடகத்தில் தனஸ்தானாதிபதி அந்த கடகத்தில் செல்லக்கூடிய நிலை, கடகத்துக்கு வந்துடுவார். 3/8/2025 கடகத்துக்கு போடுவார். அப்ப மேலும் போட்ட திட்டங்கள், அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வலிமை, ஒரு புத்தி கூர்மை, செயல்பாடுகள்லாம் வெற்றி பெறக்கூடிய அங்க சூரியனோட சேர்ந்துறார். ஆத்மாக்காரகன் என்று சூரிய புத்தி கூர்மை, ஒளிமயமான ஒரு திட்டங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் ஏற்படும் பொழுது தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். சொத்துக்கள் சகோதரன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் ஏற்படும்.
புதிய முயற்சிகள், புதிய வியாபாரங்கள், புதிய முதலீடுகள் எல்லாம் வெற்றி பெறும். பலவிதமான செல்வங்களை பெறக்கூடிய யோகம் இந்த சூரியன் புதன் சேரும் பொழுது. மேலும் உங்களுக்கு 21/8/2025 அன்று சுக்கிரன் மேலும் சேர்ந்து விடுகிறார் கடகராசியில். அப்ப இந்த 21/8/2025 என்னென்ன கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு? சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களும் ரிஷபராசிக்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் என்பது சாதாரண இடமே கிடையாது. ஆக உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாக இந்த 3ஆம் இடம் வருவதால் தொழில், உத்தியோகம், ஆணையிடும் அதிகாரம், தொழில், வியாபாரம், ஒரு முன்னேற்றம், ஒரு ஆணையிடும் அதிகாரம் நிச்சயமாக பெறக்கூடிய நிலையில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தை நிச்சயமாக பெறப்போகிறீர்கள். பூரிய சொத்து ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வி ஏற்படும். பிள்ளைகளுக்கு சிறந்த உயர்ந்த கல்வி பெறக்கூடிய நிலை ஏற்படும். அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும். ஏன்னா சூரியன் அரசு கிரகம். ஆக சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக 3ஆம் இடத்தில் இருப்பது பலவிதமான பேரும் புகழும், பல போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி, அதை கல்வி போட்டிகளோ தொழில் போட்டிகளோ எந்தவித போட்டியாக இருந்தாலும் அதை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? அடுத்து ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது. இந்த கேதுவோடு புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25/8/2025 இந்த கேதுவுடன் புதன் சேர்கிறார். கேதுவோடு புதன் சேர்கிறார். அப்ப வீட்டில் பிள்ளைகள் வந்து ஏதாவது உங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கக்கூடிய நிலை, இல்லை தாய் தகப்பனாருக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நிலை, இல்லை சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை, இல்லை உடல் உபாதைகள், ஏதாவது வயிற்று பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும். கொஞ்சம் வயிற்று பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? சகோதரர்களால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா சொத்து பிரச்சனை 4ஆம் இடம் சுகவீனத்தை ஏற்படுத்தும். புதன், அதாவது கேது புதனோட சேரும்போது சுகவீனத்தை ஏற்படுத்தும், சொத்து பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். விநாயகப் பெருமானை வழிபடுங்கள், நிச்சயமாக அது நிவர்த்தி அடையும். அடுத்து ரிஷபராசிக்கு வந்து 5ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, மேலும் ரிஷபராசி 7-12க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு பதவி, வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக ஏற்படும். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு பதவி, வெளிநாட்டு முதலீடு, புரியுங்களா? திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டில் ஏதாவது சொத்து கூட வாங்கலாம், வெளிநாட்டில் ஒரு சொத்து கூட வாங்கலாம். அப்படிப்பட்ட யோகங்களும் ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும், அதில் சந்தேகமே இல்லை. மேலும் ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பது கண்டிப்பாக தொழில் வளம், முன்னேற்றங்கள், வேறு இன ஜாதி மக்கள் அவர்களால் ஏற்படுகின்ற யோகங்கள், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொழில்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாமே சிறப்பு பெறும். புரியுங்களா? ஆக இதுதான் இந்த ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு அதிர்ஷ்டமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? மிகவும் சிறந்த அதிர்ஷ்டமான மாதம், அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? உங்களை சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.